Hi all, welcome to our YouTube channel. இந்த சேனல்ல நம்ம மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோல நம்ம நம்பர் சிஸ்டம்ல பார்ட் 2 பத்தி பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம நம்பர் சிஸ்டம்ல பார்ட் 1 வீடியோஸ்ல என்னென்ன டாபிக்ஸ் படிச்சோம்னா ப்ரெடிசஸர் அண்ட் சக்சஸர், பிளேஸ் வேல்யூ பத்தி படிச்சோம். இப்போ நம்ம பார்க்க போறது இந்த வீடியோல என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்டட் ஃபார்ம், இந்தியன் அண்ட் இன்டர்நேஷனல் நம்பர் சிஸ்டம் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க செஷனுக்குள்ள போகலாம். எக்ஸ்பேண்டட் ஃபார்ம். ஓகே, எக்ஸ்பேண்டட் அப்படின்னா என்ன? ஒரு பொருளை விரிவுபடுத்துறது. ஓகேவா? இங்க உங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்கெட் ஃபுல்லா ஃப்ரூட்ஸ் இருக்கும். ஓகேவா? இதுல ஆப்பிள் இருக்கு, ஆரஞ்சு இருக்கு, பனானா, கிரேப்ஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இருக்கு. இப்போ இந்த ஃப்ரூட்ஸோட கவுண்ட், இப்போ ஆப்பிள் எத்தனை கவுண்ட் இருக்கு, பனானா எத்தனை கவுண்ட் இருக்குன்னு இப்படி இந்த பேஸ்கெட்டை நீங்க பார்க்கறது மூலமா உங்களுக்கு ஈஸியா சொல்ல முடியாது. இதுவே இந்த பேஸ்கெட்ல இருக்க ஃப்ரூட்ஸை ஆப்பிள்ஸ் தனியா, பனானா தனியா, ஆரஞ்சஸ் தனியா, பைனாப்பிள் தனியா, கிரேப்ஸ் தனியா நீங்க செப்பரேட் பண்றது மூலமா அந்த ஃப்ரூட்ஸோட கவுண்ட் வந்து உங்களுக்கு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் நம்ம நம்பர்ஸ் வந்து டிஜிட் இன்க்ரீஸ் ஆக அதோட வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆகும். வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அதுல நிறைய ஒன்ஸ் இருக்கும், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ், 10,000s, இதை மாதிரி அது உள்ள இருக்க நம்பர்ஸோட வேல்யூஸ் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கும்போது அந்த ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ் இது எல்லாமே தனித்தனியா கேட்டகரி பண்ணி வைக்கிறோம். எக்ஸ்பேண்ட் பண்ணி வைக்கிறது மூலமா நம்ம ஈஸியா எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் ஆஃப் த நம்பர் ஃபைண்ட் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ இங்க எக்ஸாம்பிள்ல பாருங்க, தி எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் ஆஃப் தி நம்பர் 76,70,905 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த நம்பர்ல பார்த்தீங்கன்னா நிறைய ஒன்ஸ் இருக்கு, டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ் இல்லை, அப்புறமா 10,000s, லேக்ஸ், 10 லேக்ஸ், அந்த மாதிரி நிறைய கவுண்ட் இருக்கு. இது நம்ம தனித்தனியா கேட்டகரி செப்பரேட் பண்ணி வைக்கிறது தான் எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் ஆஃப் த நம்பர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? கிட்டத்தட்ட இது வந்து எப்படின்னா ஒவ்வொரு நம்பர்ஸோட பிளேஸ் வேல்யூ நீங்க எழுதுறது தான் அந்த நம்பர்ஸோட எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இங்க என்ன நம்பர் இருக்கு? 7 இருக்கு. இப்போ 7ஓட பிளேஸ் வேல்யூ என்னன்னு பார்க்கலாமா? லாஸ்ட்ல இருந்து டிஜிட் கவுண்ட் பண்ணிட்டே வாங்க. ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், 1000, 10,000, lakhs, 10 lakhs. ஸோ 7ஓட பிளேஸ் வேல்யூ என்னது? 10 lakhs. நம்ம எப்பவுமே டிஜிட் கவுண்ட் பண்ணி ஈஸியாக சீக்கிரம் போட முடியலன்னா என்ன பண்ணணும்? எந்த நம்பருக்கு பிளேஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறோமோ அதுக்கப்புறம் எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அந்த நம்பர்ஸ்க்கு நம்ம 0 போட்டுக்கணும். இப்போ 7க்கு கண்டுபிடிக்கிறோம். 7க்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6. ஸோ நம்ம 6 zeros ஆட் பண்ணிக்கிறோம். இதுதான் 70 lakhs. இது 7ஓட பிளேஸ் வேல்யூ. ப்ளஸ் நெக்ஸ்ட் 6க்கு 6 எழுதிட்டு 6ஓட பிளேஸ் வேல்யூ என்னது? 1, 2, 3, 4, 5. 6க்கு அப்புறமா 5 டிஜிட்ஸ் இருக்கிறதுனால நம்ம 5 zeros ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்க, இப்போ லாஸ்ட்ல இருந்து கவுண்ட் பண்ணுங்க. ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், 1000, 10,000, lakhs. ஸோ 6 lakhs தான் இதோட பிளேஸ் வேல்யூ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 7ன்ற நம்பர் இருக்கு. 7ஓட நம்பரோட பிளேஸ் வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? இங்க பாருங்க, 7க்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு? 1, 2, 3, 4 டிஜிட்ஸ் இருக்கு. ஸோ நம்ம 4 zeros ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ 7ஓட பிளேஸ் வேல்யூ என்னது? 70,000. நெக்ஸ்ட் பிளஸ் 9ஓட பிளேஸ் வேல்யூ. இங்க வந்து எதுக்கு 0ஓட பிளேஸ் 0ன்னு இருக்கும்போது அதுக்கு பிளேஸ் வேல்யூவே கிடையாது. அதாவது 0 எந்த டிஜிட் வேல்யூல இருக்கு? ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000. 1000க்கு எதுவுமே வேல்யூ இல்லாததுனால அதை நம்ம எம்டியா விட்டுட்டோம். அது எதுவுமே பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் 9க்கு மூவ் பண்றோம். 9 எந்த பிளேஸ்ல இருக்கு? 100 பிளேஸ்ல இருக்கு. அப்போ 900, ஏன்னா 100 பிளேஸ்ல இருக்கு இல்லையா? பிளஸ் டென்ஸ் பிளேஸ்ல ஏதாவது இருக்கா? இல்ல. ஸோ நம்ம 0 அதை ஆட் பண்ணல. ஒன்ஸ் பிளேஸ்ல 5 இருக்கு. ஸோ இந்த நம்பர்ல பாத்தீங்கன்னா 7 10 lakhs இருக்கு, 6 lakhs இருக்கு, 7 10,000 இருக்கு, 9 hundreds இருக்கு, பிளஸ் 5. இதுதான் இந்த நம்பரோட எக்ஸ்பேண்டட் ஃபார்ம். இந்த மாதிரி ஒன்ஸ் தனியா, டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ் அதை தனித்தனியா நம்ம கேட்டகரி பண்ணி வைக்கிறது தான் அந்த நம்பரோட எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வாங்க, இந்த நம்பர் பாருங்க. the expanded form of the number
6,76,097. இப்போ இதோட பிளேஸ் வேல்யூ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 600 நம்பர் எடுத்துக்கிட்டோம். 6க்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு? 1 2 3 4 5. ஸோ 5 zeros ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ கவுண்ட் பண்ணுங்க. ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், 1000, 10,000, lakhs. ஸோ 6ஓட பிளேஸ் வேல்யூ என்னது? 6 lakhs. அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன நம்பர் இருக்கு? 7. 7 எடுத்துக்கோங்க. 7க்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கு? 1 2 3 4. அப்போ 4 zeros ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ 7ஓட பிளேஸ் வேல்யூ 70,000. நெக்ஸ்ட் என்ன நம்பர் இருக்கு? 6. 6க்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு? 1 2 3. ஸோ 3 zeros ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ 6ஓட பிளேஸ் வேல்யூ என்னது? 6,000. நெக்ஸ்ட் ஹண்ட்ரட்ஸ் இருக்க பிளேஸ்ல 0 இருக்கிறதுனால நம்ம எதுவுமே ஆட் பண்ணல. நெக்ஸ்ட் நம்பர் மூவ் பண்றோம். 9. 9ல 9க்கு அப்புறம் ஒரு டிஜிட் தான் இருக்கு. ஸோ ஒரு 0 ஆட் பண்ணிக்கிறோம். 90 பிளஸ் ஒன்ஸ் பிளேஸ்ல 7 இருக்கு. இதுதான் இந்த நம்பரோட எக்ஸ்பேண்டட் ஃபார்ம். இந்தியன் நம்பர் சிஸ்டம் அண்ட் இன்டர்நேஷனல் நம்பர் சிஸ்டம். பொதுவாகவே நம்ம இந்தியாவில் என்ன யூஸ் பண்ணுவோம்? ருபீஸ்னு சொல்லுவோம். அதாவது 1000 ருபீஸ், 100 ருபீஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஆனால் இதே வேறு வேறு கண்ட்ரியில் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மணியை வந்து மென்ஷன் பண்ணி சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியனுக்கும் யூஎஸ்க்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்தியனில் நம்ம ருபீஸ்னு மென்ஷன் பண்ணுவோம். யூஎஸில் டாலர்னு சொல்லுவாங்க. யூஎஸ் டாலர் $1 நம்மளோட இந்தியன் மணியை 73 ருபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த மாதிரி கேஷ் டிஃபர் ஆகும்போது நம்மளோட இந்தியன் நம்பர் சிஸ்டமும் அண்ட் இன்டர்நேஷனல் நம்பர் சிஸ்டமும் டிஃபர் ஆகும். அதாவது இந்தியன் நம்பர் சிஸ்டம் ஒரு மாதிரியும் இன்டர்நேஷனல் நம்பர் சிஸ்டம் ஒரு மாதிரியும் இருக்கும். அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இங்கே உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இதில் இந்த சைடில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியன் நம்பர் சிஸ்டம், இந்த சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் நம்பர் சிஸ்டம். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு நம்ம லைனாக பார்க்கலாம். இந்தியன் நம்பர் சிஸ்டமில் எப்படி சொல்லியிருக்காங்க? 1 1, நெக்ஸ்ட் 10, அதாவது டிஜிட் இன்க்ரீஸ் ஆக நம்ம வேல்யூஸ் எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பாருங்க. 1 10 100 1000 10,000 lakhs 10 lakhs crore 10 crore. நெக்ஸ்ட் வந்து 10 crore அப்புறம் அரப், அப்புறம் ஹரப் அப்படின்னு நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இதே யூஎஸ் இன்டர்நேஷனல் நம்பர் சிஸ்டம்ல எப்படி டிஃபர் ஆகுது பாருங்க. 1 10 100 1000 10,000 10,000க்கு அப்புறமா 100,000. இங்க வந்து நம்ம இந்தியன் நம்பர் சிஸ்டம்ல 10,000க்கு அப்புறம் 1 lakh யூஸ் பண்றோம். அவங்க 1 lakh இல்லாம 10,000க்கு அப்புறம் 100,000. 100,000க்கு அப்புறமா தான் நேம் மாறுது. மில்லியன், 1 மில்லியன், அப்புறம் 1 மில்லியனுக்கு அப்புறம் 10 மில்லியன், 10 மில்லியனுக்கு அப்புறம் 100 மில்லியன், 100 மில்லியனுக்கு அப்புறமா தான் அந்த மில்லியன் கேட்டகரி மாறி பில்லியன் ஆகுது. 1 பில்லியன், 10 பில்லியன் இப்படின்னு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஸோ இந்த மாதிரி இங்க கமாஸ்ல பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு இந்தியன் சிஸ்டம்க்கும் இன்டர்நேஷனல் சிஸ்டம், அதாவது இந்தியன் சிஸ்டம்க்கு எப்பவுமே கமாஸ் எப்படி ஃபாலோ பண்ணுவாங்கன்னா லாஸ்ட்ல இருந்து 3 டிஜிட் போட்டுருவாங்க. அதுக்கப்புறமா 2 டிஜிட்டா இங்க பாருங்க. இந்த நம்பர்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 2 3, லாஸ்ட்ல 3 அப்புறமா கமா போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 1 2 2 2வா செப்பரேட் பண்ணி கமாஸ் போட்டிருக்காங்க. இப்போ 2 டிஜிட்ஸ் தள்ளி கமா போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 2 டிஜிட்ஸ் தள்ளி கமா போட்டிருக்காங்க. இதே இன்டர்நேஷனல் சிஸ்டம்ல எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்கன்னா லாஸ்ட்ல இந்தியன் சிஸ்டம் மாதிரி 3 டிஜிட்ஸ்க்கு முன்னாடி கமா போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் 2 டிஜிட்டா பிரிக்காம 3 டிஜிட்ஸ்க்கு முன்னாடி கமா போட்டிருப்பாங்க. இங்க பாருங்க, 3க்கு அப்புறம் ஒரு கமா போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 3க்கு அப்புறம். ஏன்னா நம்மளுக்கு வந்து லேக்ஸ்க்கு அப்புறம் 10 lakhs 10 lakhsக்கு அப்புறம் நேம் மாறிடுது, crore அப்படின்னு மாறிடுது. பட் அவங்களுக்கு லேக்ஸே சொல்றது இல்ல, 10,000க்கு அப்புறம் 100,000. ஏன்னா 3 டிஜிட் வருது இல்லையா, 100,000. அதுக்கப்புறமா தான் 1 மில்லியன், 10 மில்லியன், 100 மில்லியன். அவங்க 100க்கு அப்புறமா தான் நெக்ஸ்ட் பில்லியன் மாறுது. நம்மளுக்கு எப்படின்னா 1 lakh 10 lakh, அதுக்கப்புறமா 10 lakh அப்புறம் நம்ம 100 மாத்துறது கிடையாது. ஜஸ்ட் நம்மளோட நேம் மாத்திட்டு crore அப்படின்னு மாத்திடுறோம். ஸோ இதுதான் இந்தியன் நம்பர் சிஸ்டம். நெக்ஸ்ட் இதுதான் இன்டர்நேஷனல் நம்பர் சிஸ்டம். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க. ரைட் த ஃபாலோவிங் நம்பர்ஸ் இன் த இந்தியன் சிஸ்டம் அண்ட் இன்டர்நேஷனல் சிஸ்டம் பை யூசிங் கமாஸ். இது என்னன்னா ஜஸ்ட் நம்மளுக்கு இந்த சம்ல நம்பர் கொடுத்துருவாங்க, அதுல கமாஸ் இன்சர்ட் பண்றது மூலமா இந்தியன் சிஸ்டம் இன்டர்நேஷனல் சிஸ்டம் நம்ம கேட்டகரி பண்ண போறோம்.
இப்போ இங்க ஒரு நம்பர் குடுத்துருக்காங்க. இந்த நம்பர் அப்படியே எழுதிக்கோங்க. இந்தியன் சிஸ்டம்ல நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், லாஸ்ட் 3 டிஜிட்க்கு முன்னாடி ஒரு கமா போட்டுட்டு, அதுக்கப்புறம் 2 டிஜிட்டா செப்பரேட் பண்ணிக்கணும். 47 1 2 இங்க ஒரு கமா போட்டாச்சு. இதே இன்டர்நேஷனல் சிஸ்டம்ல எப்படி பண்றோம்? 3 டிஜிட்ஸ் லாஸ்ட்ல 3 டிஜிட்ஸ் கமா போட்டாச்சு. இங்க 3 டிஜிட்ஸ்க்கு அப்புறம் எதுவுமே வேல்யூ இல்ல. ஸோ இதை அப்படியே விட்டுறோம். நெக்ஸ்ட் வேல்யூ பாருங்க. இங்க 3 டிஜிட்ஸ் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் 1 2 அப்புறம் கமா போட்டிருக்கோம் 1 2. இப்போ இதை இன்டர்நேஷனல் சிஸ்டம்ல நம்ம எப்படி போடுவோம்? 1 2 3 அதுக்கப்புறம் 3 டிஜிட்ஸ்க்கு முன்னாடி கமா போட்டு செப்பரேட் பண்ணுவோம். ஓகே, இப்போ இந்த நம்பர்ஸ் எப்படி ரீட் பண்றதுன்னு நம்ம பார்க்கலாமா? இங்க இது என்ன சொல்றோம்? ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, lakhs. ஸோ நம்ம இந்தியன் சிஸ்டம்ல இது என்னன்னு ரீட் பண்ணுவோம்? இங்க லேக்ஸ் படிச்சதுனால 3,47,056. நெக்ஸ்ட் இன்டர்நேஷனல் சிஸ்டம்ல என்ன பண்றோம்? ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், 1000, 10,000 இங்க கமா போடக்கூடாது. ஏன்னா இது இந்தியன் சிஸ்டம் கிடையாது, இன்டர்நேஷனல் சிஸ்டம்ன்றதுனால இந்த 10,000க்கு அப்புறம் என்ன பண்றோம்? 100,000. ஸோ 100,000 இருக்க பிளேஸ்ல 3 இருக்கிறதுனால 347,000 எப்படி சொல்லணும்? 347,056 அப்படின்னு மென்ஷன் பண்ணும். நெக்ஸ்ட் பாருங்க, இந்த கமா ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, lakhs, 10 lakhs. ஓகேவா? இப்போ இங்க 10 lakhs நம்ம படிச்சதுனால இது என்ன பண்ணுவோம்? 73,45,671. இதே இன்டர்நேஷனல் சிஸ்டம்ல பாருங்க, ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000, லேக்ஸ் வராது. ஏன்னா இது இந்தியன் சிஸ்டம் இல்ல. ஸோ 100,000. அதுக்கப்புறம் 100,000க்கு அப்புறம் என்ன பார்த்தோம் நம்ம? மில்லியன். ஸோ இதை நம்ம என்ன பண்ணுவோம்? 100,000க்கு அப்புறம் இன்டர்நேஷனல் சிஸ்டம்ல என்ன வருது? மில்லியன். ஸோ இதை 7,345,671 அப்படின்னு ரீட் பண்ணும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. இங்க இந்தியன் சிஸ்டம் பார்க்குறோம். ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், 1000, 10,000, lakhs, 10 lakhs, அப்புறம் crore. ஏன்னா நம்மளுக்கு லேக்ஸ்க்கு அப்புறம் நம்ம crore வந்துரும். அப்போ 3 crores 45 lakhs 67,105 அப்படின்னு சொல்லுவோம். இதே இன்டர்நேஷனல் சிஸ்டம்ல எப்படி ரீட் பண்றாங்க? இதே நம்பரை பாருங்க. 1 10 100 1000 10,000 100,000 அப்புறம் மில்லியன் 10 மில்லியன். ஸோ 34,567,105 இப்படிதான் நம்ம ரீட் பண்ணணும். இந்த நம்பர்ஸ் வந்து நம்ம ஈஸியா ரீட் பண்றதுக்கு மோஸ்ட்லி நம்மளுக்கு இந்த டேபிள் வந்து கரெக்டா ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னாலே ஈஸி ஆயிடும். அதாவது இந்தியன் சிஸ்டம்ல லாஸ்ட்ல 3 டிஜிட்ஸ்க்கு அப்புறம் 2 2வா தான் கமாஸ் போட்டு செப்பரேட் பண்ணுவாங்க. இதே இன்டர்நேஷனல் சிஸ்டம்ல லாஸ்ட்ல 3 டிஜிட்க்கு அப்புறம் 3 3யா செப்பரேட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம எப்படி டிஃபர் ஆகுது? லேக், 10 லேக், 10 லேக்ஸ்க்கு அப்புறம் crore, 10 crore, 10 crore அப்புறம் அரப், 10 அரப் அப்படின்னு மாறிடும். இங்க வந்து இன்டர்நேஷனல் சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா 1000, 10,000, 10,000க்கு அப்புறம் 100,000, அதுக்கப்புறமா மில்லியன், 10 மில்லியன், 100 மில்லியன், பில்லியன், 10 பில்லியன், 100 பில்லியன் அப்படின்னு மூவ் ஆயிட்டே இருக்கும். மோஸ்ட்லி இந்த நம்பர்ஸ் ப்ராக்டிஸ் பண்றதுனால இப்போ உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் கொடுத்தாங்கன்னா ஈஸியா நீங்க கமாஸ் இன்சர்ட் பண்ணிடலாம். அதாவது இந்தியன் சிஸ்டம்ல லாஸ்ட்ல 3 டிஜிட்ல அப்புறம் 2 டிஜிட்டா நான் போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிடலாம். அதே மாதிரி இன்டர்நேஷனல் சிஸ்டம்ல 3 டிஜிட்ஸா நீங்க கமாஸ் இன்சர்ட் பண்ணிக்கலாம். கமாஸ் இன்சர்ட் பண்றதுனால மட்டும் நாலேஜ் வளர்ந்துராது. நம்ம எதையும் கத்துக்கணும். நம்ம எப்படி அந்த இந்தியன் சிஸ்டமையும் இன்டர்நேஷனல் சிஸ்டம்லயும் நம்பர்ஸை ரீட் பண்றோம் அப்படின்னு செக் பண்ணணும். மோஸ்ட்லி இப்போ யூடியூப்ல எல்லாம் பாத்தீங்கன்னாலே கீழே லைக்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிலாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் சிஸ்டம் ஃபார்மேட்ல வராது. ஏன்னா வந்து அது இன்டர்நேஷனல்ல தான் ஆர்கனைஸ் பண்றதுனால உங்களுக்கு 100K, 200K வியூஸ், 300K வியூஸ் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இது மூலமா இந்தியன் சிஸ்டம், இன்டர்நேஷனல் சிஸ்டம் நம்ம ரீட் பண்ண கத்துக்கலாம். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோல நம்ம என்ன பார்த்தோம்? எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் இந்தியன் அண்ட் இன்டர்நேஷனல் நம்பர் சிஸ்டம் பத்தி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிட்டு இருந்ததுன்னா
இத லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா, என்ன டவுட்ஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு டிஃபிகல்ட்டான ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா, அதையும் கமெண்ட்ஸ்ல பண்ணுங்க. உங்களோட எல்லாருடைய கமெண்ட்ஸையும் நான் அட்ரஸ் பண்ணுவேன். இந்த வீடியோவ யாரோ புதுசா பார்க்குறவங்களா இருந்தா, இந்த வீடியோவ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் நெக்ஸ்ட் அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு வரும். நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோஸ்ல கம்பேரிசன் ஆஃப் நம்பர்ஸ், அரேஞ்ச் அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர்ஸ் பத்தி பார்க்கலாம். தேங்க் யூ.